ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா சீமை தேக்கு அப்படிங்கிற மரத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகோகனி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தோட்டத்தில் வந்து தென்னம்பிள்ளை நிறைய இருக்குது. ஸோ தென்னந்தோப்புக்குள்ளே வந்து இந்த சீமை தேக்கு மரத்தை வந்து ஊடுபயிராக நட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இது எதனால் இவங்க வந்து நட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னா, இது வந்து இப்போவே வந்து நம்மளுக்கு வந்து பலன் தராது. இது வந்து 10லேருந்து 15 வருஷம் கழித்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய மரக்கட்டை, ரொம்ப கடினமான, ரொம்ப குண்டாக இருக்கிற ஒரு நிறைய மரக்கட்டையை தர ஒரு மரம் தான். ஸோ இது வந்து தேக்குக்கு இணையாக நல்லா வலுவாக இருக்குது. ஸோ நீடித்து உழைக்கும் நிறைய மர ஜாமான்கள்லாம் வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் நிலக்கதவு, ஜன்னல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு வந்து இந்த மரக்கட்டையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடிய ஒரு மரம். ஃபஸ்ட்டு வளரப்போ உங்களுக்கு வந்து ஒல்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒல்லியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 10 to 15 வருஷம் நம்ம நல்லா பராமரித்தோன்னா 10 இயர்ஸ், 8 to 10 இயர்ஸ்லேயே வந்து இதோடைய மரக்கட்டை வந்து ரொம்ப குண்டாயிரும். ஸோ ஒரு 10 இயர்ஸில் வந்து இதை நீங்கள் வந்து டன் கணக்கில் விற்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கிற ஒரு மரம் தான். இதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்து இருக்குது. தென் இந்த மரத்தோடைய ஒரு தாவரவியல் பேர் என்னென்னா ஸ்வீட்டனியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மகோகனி மரத்தை வந்து இந்தியாவில் வந்து நிறைய அதிகமாக பயிரிடப்படுற ஒரு மரம் தான். சின்ன இலையாக இருக்குது, ஆனால் நல்லா உயரமாக வந்து வளருது. இந்த மரத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பச்சை தங்கம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. க்ரீன் கோல்டு அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ